Welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு ஸ்விங் ஸ்டாக்ஸ்க்கான வீடியோ. அதாவது கம்மிங் வீக்ல அதாவது கம்மிங் டேஸ்ல ஒரு 15 டேஸ் ஒரு 10 டேஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்விங் ஸ்டாக் வந்து நம்ம எப்போ சொல்லியிருந்தோம்னா 24ஆம் தேதி செப்டம்பர் மாசம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் இந்த வீக் வந்து நிறைய மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தங்காட்டி வந்து நம்மளுடைய ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, இந்த வீடியோ எண்ட்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதே சமயம் ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய நார்மல் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸோ கம்மிங் வீக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கான ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு கம்மிங் வீக்கான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ நான் ஒரு எக்ஸல்ல போட்டு கொண்டாந்துருக்கேன், உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஒவ்வொரு சார்ட்டா போய் பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை வந்துட்டு லாஸ்ட் ஸ்விங் வீடியோ எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம், நான் கொடுத்த டேட் எல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி 9ஆம் மாசம் வந்து சொல்லியிருந்தோம். காத்வே வந்துட்டு 19 ரூபா இருக்கும்போது நம்மளுடைய டெலிகிராம் ஸ்விங் ஸ்டாக்ஸ்லயே வந்து நம்ம வந்துட்டு போட்டிருந்தோம். 22 ரூபா 25 ரூபா டார்கெட் சொல்லியிருந்தோம். 22 ரூபா வந்து அச்சீவ் ஆயிட்டா, ஆல்மோஸ்ட் 14% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் எஸ்சிசி வந்து லாஸ்ட் வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஸ்விங் ஸ்டாக்ல 26 ரூபால வந்து என்ட்ரி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அது 30 ரூபா வரைக்கும் டார்கெட் கொடுத்திருந்தா இப்போதைக்கு 28 ரூபா வந்து ஹிட் ஆயிருக்கான். ஸோ இந்த டார்கெட் பிரைஸ் இல்லாம பிரைஸ் வந்துட்டு ஹையஸ்டா ரீச் ஆயிட்டு வந்தது உங்களுக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் ஆனது வந்துட்டு உங்களுக்கு கம்மியா கூட இருக்கலாம், பட் நான் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு ருபீஸ் வந்து இது ரீச் ஆயிருக்கு. ஸோ அதான் இந்த பிரைஸ். ஸோ ஹெச்சிசி வந்துட்டு 28 ரூபா 55 பைசா. ஸோ ஹையஸ்ட் வந்து இது ஒரு 8% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா. அதே சமயத்துல ஹட்கோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நிறைய நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ 84 ரூபா சொன்னது 100 ரூபா டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ 95 ரூபா வந்துட்டு போயிருக்கான். ஓகேங்களா. இப்போ யூனியன் பேங்க் வந்து நான் சொல்லியிருந்தேன், யூனியன் பேங்க் நானும் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஹாத்வே அண்ட் யூனியன் பேங்க். ஹாத்வேல வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், யூனியன் பேங்க் வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் இன்னுமே. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம மறுபடியும் சொன்னது யூனியன் பேங்க் வந்து 100ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு 124 என்னுடைய டார்கெட், 124 வரைக்கும் கண்டிப்பா வந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 113 வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா, 11% ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருது. நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்மளை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காம நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம லாஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்ல வந்துட்டு ஸ்விங் வீடியோல வந்துட்டு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, அவங்க நேம் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கம்மிங் வீடியோக்கும் வந்து சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் ஒரு 20க்கு மேல ஸ்டார்ட் பண்ணாட்டி ஒரு 10 டேஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இந்த மந்த் வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. 1500 RS வந்துட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், நீங்க வந்துட்டு நம்ம கேட்கற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்ஸ்ல பதில் சொன்னீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு யூனியன் பேங்க் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இன்னுமே வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்னுமே வந்துட்டு இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபர்தரா யூனியன் பேங்க் வந்துட்டு ஒரு 103 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்துச்சுன்னா நீங்க இன்னுமே கன்சிடர் பண்ணலாம் இதை வந்துட்டு. அடுத்தது வந்து நம்ம ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல வந்து சொல்லியிருந்தா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போறோம். பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் என்ட்ரி போங்க. ஸோ அது ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான் சொல்லியிருந்தோம். பட் யாராச்சும் ரிஸ்க் எடுத்திருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து 93 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு, அதாவது 8% 10% வந்து இதுவும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் நம்ம சொன்ன இதுல வந்துட்டு ஸ்டாக்ல ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அது பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் என்ட்ரி போக சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் வந்துட்டு என்ட்ரி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கும், 3.7%. அடுத்து எம்ஆர்பிஎலும் வந்துட்டு 94ல வந்து நம்ம சொன்னது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 103 வரைக்குமே வந்துட்டு போயிருந்தா. ஓகேங்களா. 103 வரைக்குமே வந்து போயிருந்தா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் அண்ட் லாஸ்ட் வீடியோல பார்த்தா ஸ்டாக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே ஓவரா கன்சிடர் பண்ணும்போது ஏவரேஜா ஒரு 8% ஆச்சு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுத்திருப்பீங்க. எல்லா ஸ்டாக்கும் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு 8% ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ கம்மிங் வீக்கான ஸ்டாக்ஸ் வந்து இதெல்லாம் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ட்ரேடிங் வியூல போய் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மண்டே வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு நான் என்னுடைய லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல இந்த ஸ்விங் குரூப்ல வந்துட்டு நம்மளுடைய ஸ்விங் ஸ்டாக்ஸ், ஸோ என்னுடைய பொசிஷன் இப்போ வந்து லாஸ்ட்ல இருக்கா ப்ராஃபிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து
ஷேர் பண்ணிட்டு இருக்க. சரி வாங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து என்னன்னா பராக் மில்க். ஸோ இதுல வந்துட்டு நான் ட்ரேட் என்ட்ரியும் போயிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஸ்விங் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இதுல நான் ஏன் என்ட்ரி போனேன், ஸோ இதை வந்து ஏன் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு அந்த சார்ட்ல வந்து நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அழகான ஒரு இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்ற பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்ற பிரேக் அவுட் கொடுத்துட்டா. ஸோ நான் பிரேக் அவுட் ஆன உடனே வந்து என்ட்ரி ஆயிட்டேன். என்ட்ரி ஆன அன்னைக்கே வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 10% மேல ப்ராஃபிட் வந்துச்சு. பட் நான் வந்து புக் பண்ணல. என்னுடைய டார்கெட் வந்து 230 அண்ட் 260 வச்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்ன்னு சொல்ற பேட்டர்ன் ஃபார்மே இப்போ ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மேல அப் மூவ் கொடுக்க போறா. ஸோ இப்போ கூட 210 அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி பிரைஸ். 210ல என்ட்ரி ஆயிட்டு நீங்க 200 ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நீங்க லாங் டேர்முக்கு போற மாதிரி இருந்தா வந்துட்டு நீங்க 194 வந்து ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 230 அண்ட் 250 260 வந்துட்டு என்னுடைய டார்கெட். ஸோ இதுதான் வந்து கம்மிங் வீக்கான என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்துட்டு என்ட்ரியான டார்கெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் பிக் தான். நான் வந்து டெக்னிக்கலா வந்து அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலா தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது ஃபுல்லாமே வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்க வந்துட்டு உங்களுடைய ரிசர்ச் அனலிஸ்ட்டை கேட்டுட்டு நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கிங்க. நீங்க உங்களுடைய ஓன் அனலிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு வந்து நானே சொன்னாலும் பை பண்ணாதீங்க. நீங்க என்னுடைய வியூவும் எடுத்துக்கங்க, உங்களுடைய வியூவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்றதா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட். ஓகேங்களா? நான் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அனலிஸ்ட். ஓகேங்களா? என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு இருக்கு. என்ஐஎஸ்எம் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக், ஸோ லாஸ்ட் தடவை வந்து அதிகமா 100 rupees கீழே இருக்க ஸ்டாக் தான் வந்து பார்த்திருந்தோம். இந்த டைம் வந்து ஒரு 2 ஸ்டாக் மட்டும் தான் 100 rupees கீழே பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு பிஐகேஇ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். இது 50 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. பிஐகே ஹாஸ்பிட்டல், த பைக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். பைக்கே ஸோ அப்படி வந்து நீங்க கூப்பிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். இது 100 rupees கீழே இருக்குது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி லெவல்ஸ் எல்லாம் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? டைம் ஸ்டாப் சொல்லி. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு அழகா தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அதை வந்து பிரேக் அவுட்டும் பண்ணிட்டா, அழகான ஒரு பிரேக் அவுட்டும் பண்ணிட்டா. ஸோ பிரேக் அவுட் கேண்டிலே வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 50 rupees வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க எப்போ என்ட்ரி போய்க்கலாம்னா, ஸோ 50 rupeesக்கு மேல வந்துட்டு அடுத்த நாள் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு 56 அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஹோல்டு பண்ணலாம். 56 அப்படிங்கிறது. ஸோ இப்பவே என்ட்ரி ஆனீங்கன்னா இது ஒரு ரிஸ்கி ட்ரேடு. வேணா வந்து இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ இப்பவே என்ட்ரி ஆனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி. இல்ல வந்து நீங்க வந்துட்டு இது ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகலாம். வந்துட்டு 44 ரூபால வந்துட்டு ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகிறது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ 44 ரூபா வரைக்கும் வந்துட்டு என்ட்ரி ஆகி போலாம். மொத்தத்துல இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஆனா உங்களுக்கு டெய்லி கேண்டல்லையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வீக்லி கேண்டல்லையும் வந்து ஒரு அழகான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா வீக்லி கேண்டல்லே அழகான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது ரீடெஸ்ட் பண்ணி போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு அக்ரெசிவ் பையரா இருந்தா இந்த இடத்துல வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். இங்க வரும்போது நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 56 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் போய்க்கலாம். அதுக்கு மேல போறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போனஸா தான் இருக்கும். 56 ரூபாய்க்கு மேல போறக்கூடிய பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 200 rupeesல வந்து ட்ரேட் ஆயிட்டு இந்த ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்குற வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. நீங்க வந்துட்டு இப்போ கரண்ட் லெவல் என்ட்ரி ஆனீங்கன்னா பரவாயில்ல. ஸோ 54 ரூபாய்க்கு மேல வந்துட்டு 60 ரூபா 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லாங் டைம் கூட வந்துட்டு இதை நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் செக் பண்ணீங்க, லாங் டைம் ஹோல்ட் பண்றீங்களா? இப்போதைக்கு டெக்னிக்கலா ஒரு ஸ்விங்ல வந்துட்டு ஒரு 1 monthக்குள்ளார ஒரு 2 weeks 3 weeks ஒரு 10 days இந்த மாதிரி வந்து ஸ்விங்ல வந்து 1 monthக்குள்ளார ஹோல்டு பண்ற மாதிரி இருந்தா இது தாராளமா என்ட்ரி போலாம். ரீடெஸ்ட் ஆனது போது ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான் வரும். இப்போ 50 ரூபாய் என்ட்ரி ஆனீங்கன்னா 38 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதா இருக்கும். ஒரு சேஃப் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொன்னா அதுதான். நீங்க அது வரைக்கும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை வந்து கண்டிப்பா போவா. ஸோ இதுதான் நம்மளுடைய 2வது ஸ்டாக். இப்போ வந்து நம்மளுடைய 3வது ஸ்டாக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமதேனு லிமிடெட். இந்த காமதேனு லிமிடெட் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்தான். ஸோ இருந்தாலும் நான் ஏன் இப்போ மறுபடியும் வந்துட்டு கொடுக்குறேன்னா, ஸோ அது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டான். ஸோ அதனால வந்துட்டு இதுல நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீக்லி கேண்டில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குங்களா? வீக்லி கேண்டில்ல வந்துட்டு உங்களுக்கு அழகா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு டெய்லி கேண்டில்ல வந்து நம்ம பார்க்கும்போது
உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தது மட்டும் இல்லாம ரீடெஸ்டும் பண்ணிட்டான். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா அவங்க வந்து ரீடெஸ்டும் பண்ணிட்டான். அவன் அடுத்து அப் மூவ் தான் பெண்டிங். அப் மூவ் போச்சுன்னா 330 ரூபா அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, 330 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். கீழே வந்துட்டு 280. ஸோ இதுல 330 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேல வந்துட்டு போற சான்சஸ் இருக்கானா ஹை சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு உங்களுக்கு இந்த 352 ரூபா அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுலயுமே வந்துட்டு இப்பவே என்ட்ரி போறீங்க கூட நீங்க வந்து என்ட்ரி போய்க்கலாம். இப்பவே என்ட்ரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 330 அண்ட் 350 ரூபா வந்துட்டு காமதேனு லிமிடெட் வந்துட்டு இருக்கு. ஸோ எதுவுமே வந்துட்டு நீங்க உங்களுடைய அனாலிசிஸையும் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போற ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபீஸ் கீழே இருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் நம்ம பார்க்க போறது என்பிசிசி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாக் என்பிசிசி லிமிடெட். ஓகே, இந்தியா லிமிடெட். ஸோ இதுல வந்துட்டு அழகா டே கேண்டில் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. உங்களுக்கு இதுல எப்ப என்ட்ரி போகணும்னா 62 ருபீஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி போகணும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் இன்னும் கொடுக்கல. ஸோ 62 ருபீஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணானா 64 ருபீஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். வெறும் 2 ரூபா தான் நினைக்காதீங்க. 64க்கு மேல வந்து இது போறக்கூடிய பொட்டன்சியல் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். இது வந்து நல்லா பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அப்மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா இருக்கு. ஸோ 62 அண்ட் 64 ருபீஸ் 62 ருபீஸ் பிரேக் பண்ணாவே நீங்க என்ட்ரி போய்க்கலாம். 64 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 64 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் இது. ஓகேங்களா, இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெரிய மூவ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ எப்போ இந்த 62 வந்து பிரேக் பண்றானோ, ஸோ இந்த பேட்டர்ன் அழகா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல ஒரு 70 ருபீஸ் வரைக்குமே போறக்கூடிய சான்சஸ் வந்து இது இருக்கு. என்பிசிசி வந்து உங்களுடைய ரேடார்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் என்னன்னா குயிக் ஹீல் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம சொல்ற ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புதுசா கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானே வந்துட்டு ஸோ எப்பவுமே அந்த இப்போ பேங்க்ஸ்னா யூனியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த மாதிரி எல்லாமே நீ கேட்ட பேரே கேட்டு கேட்டு உங்களுக்கு வந்து இதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5000 ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரே ஸ்டாக்ஸ்ல போய் கும்பலா உழுகுறதுலாம் இந்த மாதிரி வந்து ஹிடன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அப்மூவ் வந்துட்டு இந்த ஸ்டாக்ல வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு தெரியுது பாருங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு ஒரு நல்ல அப்ல தான் இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்ல தான் இருந்திருக்கா. ஸோ இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இப்போ ஃபார்மா ட்ரை பண்ணிட்டு இருக்குது. 400 ரூபா வரைக்குமே இந்த ஸ்டாக் போகலாம். பட் இப்போதைக்கு டெம்பரவரியா நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ 4-5 டேஸா வந்துட்டு ஹியூஜ் வால்யூம் வருது. அதே நேரத்தில் டெக்னிக்கலா வந்துட்டு ஒரு இன்சைட் பார் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. நம்மளோட இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாத்துக்கங்க. ஸோ இன்சைட் பார் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. இதுல நீங்க தாராளமா என்ட்ரி போய்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 277 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பண்ணி மேல போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 360 340 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் 360 அண்ட் 400 வரைக்கும் உங்களுக்கு இதுல பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையானது என்னன்னா பொறுமை தேவை. உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி டக்கு டக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ வராது. இதுல பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நல்ல வால்யூம் வரதை பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு அப்மூவ் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 100% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து உங்க ரேடார்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னா கேசிபி லிமிடெட். ஸோ இது வந்துட்டு ஒரு 135 ருபீஸ்ல இருக்கிற ஸ்டாக். 135 ருபீஸ்ல இருக்கிற ஸ்டாக் கேசிபி லிமிடெட். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பிரேக் அவுட் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் தெரியுதுங்களா. ஸோ இது என்ன பிரேக் அவுட்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து கமெண்ட்ஸ்ல நம்ம மெம்பர் சொல்லுங்க. அதே நேரத்தில் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லயே சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்ல தான் இருக்கு இப்போதைக்கு. இந்த ஸ்டாக் வந்து நீங்க எப்போ என்ட்ரி போலான்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டானா, ஸோ 137 அதாவது 137க்கு மேல வந்துட்டு உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா நீங்க என்ட்ரி போனீங்கன்னா வந்துட்டு 150 ருபீஸ் அண்ட் 165 ருபீஸ்க்கு மேல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, 160 ருபீஸ் 165 70 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்டாக் தான். இது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி போங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க போட வேண்டியது வந்து 123 வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் என்னன்னா லோகேஷ் மெஷின்ஸ். ஓகேங்களா, லோகேஷ் மெஷின்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லி பார்த்துருவோம்.
இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லோகஸ் மிஷின் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கலாம் இந்த ஸ்டாக்கு. ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து அப் மூவ்ல இருக்கு 5 டேஸா. ஸோ ரிஸ்கியான ஸ்டாக் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் இருக்குது, இப்போ போய் என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் மொமெண்டம் வந்து நல்லா இருக்கு. ஸோ என்ட்ரி ஆனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அப் மூவ் வந்துட்டு இதுவும் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 280 ருபீஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா. ஸோ இது இந்த லோக்கல் மிஷின் வீக்லியில பாத்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இது 280 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மொமெண்டம் இருக்கு, வால்யூம் வந்துட்டு நல்ல ஒரு வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு இப்பதான் வந்துட்டு வருது. ஸோ இந்த வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வந்து கொடுக்கும். பட் ரிஸ்கியான ஸ்டாக் தான் வந்து. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது என்ட்ரிஆர் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நல்ல ரொம்ப நாளா கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இது 280 300 வரைக்கும் போகலாம். ஸோ எப்படி எதை வச்சு சொல்றேன்னா 380 வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு ட்ரவுனிங் பாட்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டாக் தான். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியில பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா 280 வரைக்குமே வந்து போகலாம். கண்டிப்பா வந்து 280 வரைக்குமே போகலாம். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கே வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம வந்துட்டு இந்த வீக் கம்மிங் வீக்காக ஒரு 7 ஸ்டாக் வந்து பார்த்துருக்கோம். இந்த 7 ஸ்டாக் நான் வந்துட்டு ஆல்ரெடி என்ட்ரான ஸ்டாக் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பராக் மில்க் அண்ட் யூனியன் பேங்க் ரெண்டும் வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு டேட்ல வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ கம்மிங் வீக் நெக்ஸ்ட் வீக்லி வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீக்லி வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து போடுவோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிக்குது, லாஸ் இருந்தாலும் லாஸ், ப்ராஃபிட் இருந்தாலும் ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் பத்தி டவுட் இருக்கு, ஆல்ரெடி என்ட்ரி ஆயிட்டீங்க, ஸோ அதுல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு போடணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அதை அடுத்த வீடியோல கண்டிப்பா அனலைஸ் பண்ணி போடுறேன். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வீடியோலையுமே வந்துட்டு நம்ம ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து டைம் இருந்தா வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் லைக் பண்ணாம லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு சூப்பர் வீக்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் 4 டேஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்தாலுமே நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்விங் ஸ்டாக்ஸ் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது இது போக நான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு வீடியோல போட முடியாத ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது ரெக்கார்ட் பண்ற டைம் இல்லாத டைம்ல நான் வந்து டெலிகிராம்ல ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல வந்துட்டு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுல ஃப்ரீ தான் அந்த டெலிகிராம் குரூப். ஸோ ஃப்ரீயா வந்துட்டு உங்களுக்கு அந்த இதுல வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராம் குரூப் போய் ஜாயின் பண்ணிக்க. நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். கோர்ஸ் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் கத்துக்கோன்னா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லெஸ் ஃபீஸ்ல வந்து நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம். பிரைஸ் ஆக்ஷனும் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ